Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து ஆனியன் ரிங்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல வந்து மைதா 1 கப், அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், நம்ம வந்து மிளகாய் தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் இது. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பஜ்ஜி மாவுக்கு எப்படி நம்ம கலக்குங்களோ அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனில் வந்து நான் வந்து சீஸ் வந்து உள்ளார வந்து சின்னதாக கட் பண்ணி உள்ளார வந்து நான் வைக்க போகிறேன் அந்த ஆனியனுக்குள்ளே. இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் செய்யலாம், ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆனியனுக்கு உள்ளார வந்து நீங்கள் இதை வந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஒட்டினீங்கன்னா இது வந்து ஒட்டிக்கும். அது மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. அதே போல் எல்லா ரிங்ஸ்லேயும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு இது வந்து மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ breadcrumbsல வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா ரிங்கும் நம்ம ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு. ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி தவாவில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு நல்லா சூடானோடனே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலே நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா தூள் ஆகிடும். நம்ம வந்து வெயிலில் காய வச்சு மிக்சிலெல்லாம் போடவே தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அந்த ரிங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துருவோம். இப்போ ரிங்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டாச்சு. பாருங்கள், நான் வந்து நல்லா கோட் பண்ணாதனால அந்த சீஸ் வந்து லைட்டாக வெளியில் வருது. நீங்கள் நல்லா கோட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. அப்போ சீஸ் வந்து வெளியில் வராது.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க.